எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமோனின் ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசிரியனாக நிலைத்திருக்கின்றான். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளியேறப்பெற்ற முத்துக்கள் வைரங்கள் ஆகிய தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் தாமே ஏலோயம் பிரண்ணாம் இந்த கால நேரத்தில் இந்த ராபோஜன பந்தியிலே அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து கண்மணி போல பாதுகாத்துக் கொள்கின்றார். அவர் இருக்கிறதை இல்லாததென்றும் இல்லாததை இருக்கிறதென்றும் நம்மத்திலே வெளிப்படுத்தி விசுவாசத்தை நம்மிடத்தில் ஆபிரகாமை போல அவர் ஒவ்வொரு நாள் நம்மளுக்குள் அவர் உயிர்ப்பித்து கொண்டு வருகின்றார். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கின்றோம். அவர் தாமே உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. சென்ற வாரத்திலே நாம் மணவாட்டி என்பவள் யார், எப்படியாக கிறிஸ்துவின் மணவாட்டி என்பவள் ஒரு ஆர்சி மதத்துக்குள்ளிருந்தோ அல்லது ஒரு சிஎஸ்ஐ மதத்துக்குள்ளிருந்தோ ஒரு என்டம் சர்ச்சுக்குள்ளிருந்தோ இப்படியாக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, வானம் பூமி எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பாகவே மணவாட்டியோடைய பெயர்களை ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்தார் என்று சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். ஏவாள் என்பவள் ஆதாமுடைய வெளி தோற்றம் இல்லை. ஏவாள் என்பவள் ஆதாமுடைய உள்தோற்றமாகிய அவருடைய விலா எலும்பு தான் ஏவாளாக பிரிக்கப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து பூமியில வெளிப்படுகின்ற பொழுதும் அவர் ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததியாகிய, அதாவது ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் இப்படியாக வந்த ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததியில் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து தான் தன் மனமாட்டி தெரிந்து கொள்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாம்சரிக சந்ததி இயேசு கிறிஸ்து பூமியிலே நடமாடக்கூடிய மனிதனாய் நிற்கின்ற பொழுது அந்த ஆபிரகாமுடைய மாம்சரிக சந்ததி அவரை அவமானப்படுத்தி அவரை நிந்திக்க பண்ணி அவருக்கு பதிலாக நீதிமானுக்கு பதிலாக பிசாசை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கு பதிலாக அவர்கள் ஒரு திருடனை, பரபாசை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேவனை அவமானப்படுத்தி விட்டார்கள். பாருங்கள், அங்கே வித்து இல்லை. ஆனால் அவரே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஈட்டியானது விலா எலும்பை அங்கே தாக்குகின்ற பொழுது அங்கிருந்து முதலில் தண்ணீர், 2வது இரத்தம், 3வது ஜீவனாக வெளிப்பட்டவள் தான் மணவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. எப்படியாக முதல் ஆதாம்குள்ளிருந்து விலா எலும்பு தான் ஏவாளோ, அதே போல கிறிஸ்துவனுடைய மணவாட்டி பூமியில் எப்படி வந்தால் என்று பார்ப்போம் என்றால், அதே 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளிருந்து விலா எலும்பு தாக்கப்படுகின்றப்போ அது விலா எலும்பிலிருந்து வெளியே வந்தவள் தான் மணவாட்டி என்று சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். அப்படியாக இருக்கின்ற பொழுது இன்றைய நாட்களிலே எலியேசர் நமக்கு தேவைப்படாது. தாய் தகப்பன் மூலியமாக நீங்கள் செல்லவே முடியாது. தேவன் தனிப்பட்ட நபராக உங்களை அழைக்க வேண்டும். தேவன் தனிப்பட்ட நபருக்காக உங்களிடத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இப்படியாகத்தான் கர்த்தருடைய வேதாகமத்தின் வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தை உங்களுக்கும் தேவனுக்குள்ள காரியம். நீங்கள் தனிப்பட்ட நபராக எப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவன் பூமியில் வாழ்வதற்காக எப்படியெல்லாம் 3 வேளை சாப்பிடுகின்றோமோ, நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற சில பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் வருகின்ற பொழுது அதை சரிப்படுத்துவதற்கு மருத்துவத்தையும் மருந்தையும் தேடி ஓடுகின்றோமோ, அதே போல நம்ம ஆவி சோர்வடைகின்ற பொழுது, ஆத்மா சோர்வடைகின்ற பொழுது அதுக்கு ஒரே மருந்து கர்த்தருடைய வார்த்தையே. குடும்பத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், நோய் நொடிகள் எல்லாமே ஒரு இயல்பான ஒரு குடும்பத்தில் வருகிற பாடுகள் தான். அந்த பாடுகள் அந்த குடும்பத்தில் இல்லை என்றால் அது செத்துப்போன குடும்பம் என்று வேதம் போதிக்கிறது. ஒருத்தர் எப்பவுமே படுத்துக்கிட்டே இருந்தானா அவன் வியாதியில் செத்து போயிடுவான். எப்பொழுதுமே ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தானா அவங்க செத்து போயிடுவான்.
ஒருத்தர் சாப்பிடாம இருந்தால் கூட பட்டினி அந்த கூட செத்து போயிடுவான். அவன் சூரிய வெளிச்சம் படாமல் இருந்தால் செத்து போயிடுவான். சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து செத்து போயிடுவான். பாருங்கள், தேவன் நம்மளோட உடம்புக்கு ஏற்றாற் போல வேலை செய்ய வேண்டும், தூங்க வேண்டும், இப்படியாக சில கட்டங்கள் வைத்திருப்பது போலவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவன் தேவனிடத்தில் நித்தியஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் சில விதமான பாடுகளை வைக்கின்றார். அந்த பாடுகள் ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு விதமாக வைக்கின்றார். ஆபிரகாமுக்கு ஒரு பாடுகள், யோசேப்புக்கு ஒரு பாடுகள், யோபுக்கு ஒரு பாடுகள், மோசைக்கு ஒரு பாடுகள், இப்படியாக தேவன் அவர்களை பரிபூர்ணப்படுத்தத்தான் சில பாடுகளை வைத்து அந்த இடத்துல நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வேதாகமத்தின் வார்த்தை போதிக்கிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பாருங்கள், தேவன் அநேக காரியங்களை நமக்கு முன்மாதிரியாக முன்னோர்களாகிய பசுத்தவான்களாக அவர்களுக்கு மூலியமாக நடத்தி காண்பித்த வாழ்க்கையைத்தான் தேவன் நமக்கு திரும்ப அளிக்கிறார். தவிர அவர் புதிய ஒரு பாரத்தையோ அல்லது யாருக்குமே பசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ளாத எந்த விதமான ஒரு சிற்றையோ தேவன் நமக்கு தருவதாக இல்லை என்று தான் வேதம் போதிக்கிறது. வார்த்தையாகட்டும் எல்லாமே பாருங்கள், ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தை தான் அவர் நமக்கு புதிய மன்னாவாக, மறைக்கப்பட்ட பொருளை தான் அவர் புதிய மன்னாவாக நமக்கு தந்து கொண்டு வருகின்றார். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் இந்த வெளியேற்பட சிறு குடும்பத்தை, சிறு மந்தையை கத்தத்தாமே ஏழையும் ரண்ணாம் அதிகமாக உங்களை ஆசிரியத்து அவர் கண்மணி போல உங்களை பாதுகாத்து கொள்வாராக. நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீர் என்றால் எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் இப்பொழுது வாசித்தோம். பார்ப்பிரண்டால் மெல்கிசேதேக்கு அவர் சாலோமோனின் ராஜா. இப்போ இந்த வேதத்தின் தலைப்பை நீங்கள், செய்தியின் தலைப்பை நீங்கள் பார்ப்பிரண்டால் சாலோமின் ராஜா. இந்த சாலோமின் ராஜா என்பவர் யார்? ஏற்க நம்முடைய தேவன் யார் இந்த மெல்கிசேதேக் என்ற செய்தியை தந்திருக்கின்றார். அந்த செய்திக்கும் தேவன் இந்த செய்திக்கும் சில விதமான வேறு ஒரு கோணத்தில் சென்று இந்த சாலோமன் ராஜா யார் என்பதை காணும்படியாக தேவன் நம்மிடத்திலே இந்த கால நேரத்திலே அநேக விதமான வேத வார்த்தைகளை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கின்றார். ஏனென்றால் ஆபிரகாம் இந்த சாலோமின் ராஜாவை காண வேண்டும் என்றால் ஆபிரகாமுக்கு தேவன் சில விதமான கட்டளைகளை தருகின்றார். அப்படி தருகின்ற பொழுது பாருங்கள், தேவன் ஆபிரகாமை ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து வெளியே அழைக்கின்றார். அவர் அங்கே இருந்திருந்தார்னா தேவன் அவரை ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ ஆபிரகாமுக்கென்று தேவன் ஒரு வழிமுறை வைக்கின்றார். அந்த வழிமுறைகள் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தேவன் செய்கின்றார், ஆபிரகாமை ஊரண பட்டணத்திலே ஒரு மனிதனை தேர்ந்து கொண்டு, அவர் குடும்பத்தை தேர்ந்து கொள்ளவில்லை, ஆபிரகாம் என்ன சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரை தான் தேர்ந்து கொள்கின்றார். அப்படி தெரிந்து கொள்கின்ற பொழுது பாருங்கள், அவர் தம்மின் மேலே ஆடை இடுகின்றார். சுந்தரையா, நீங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 கொஞ்சம் 13 15 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க ஐயா. இங்கே மறுபடியும் கரண்ட்டு இங்கே போயிடுச்சுங்க ஐயா, அதனால் என்னை வாசிக்க முடியலைங்க ஐயா, நீ கொஞ்சம் வாசிங்க ஐயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க ஐயா. வாசிங்க பிரதர். 13-14 13 15 வரைக்கும் வாசிங்க பிரதர். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென் ஆமென் ஆமென். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சகோதரனே, நன்றி சகோதரனே. இப்போ நீங்கள் பார்ப்பீரென்றால் தேவன் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஐயா சுந்தரையா, மைக்கு ஜாப் பண்ணிக்கிங்க ஐயா. நன்றி ஐயா. இப்போ நீங்கள் பார்ப்பீரென்றால் தேவனுக்கு மேலான ஒருவர் யாருமே இல்லை. அப்போ அவருக்கு மேலான ஒருவர் யாராவது இருப்பார் என்றால் தேவன் அவர் மீது ஆணையிட்டு சொல்லியிருப்பார். ஆனால் தேவனுக்கு மேலே யாரும் இல்லாதனாலே அவர்
தன்மேலே ஆணையிட்டு கொண்டார். ஆபிரகாமே, உன்னை நான் ஊர் என பட்டணத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறேன். நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ வருவீர் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக போனேன் என்றார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அன்னைக்கு குழந்தை இல்லை. சாரால் ஒரு ஆபிரகாமுக்கென்று ஒரு புத்திர சுகாத்தை பெற்றுக்கொள்ள அங்கே முடியல. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? எனக்கென்று ஒரு மகன் வேண்டும், எனக்கென்று ஒரு வம்சம் விருத்தியாக வேண்டும் என்று அங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் அவருக்கு என்ன தேவையோ அதை அறிந்திருந்தார். ஆபிரகாமே, நீ வா, உனக்கு நான் ஆடு தரேன், மாடு தரேன், நகைத்தரேன், சொத்து தரேன் என்று கூப்பிடவில்லை. உன்னை ஆசிர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன். பாருங்கள், எந்த நோக்கத்திற்காய் ஆபிரகாம் தேவனிடத்தில் தேடிக்கொண்டிருந்தானோ அந்த நோக்கத்துக்காகவே தேவன் அவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து ஆபிரகாமுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ள தேவன் அவரை வெளியே அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற பொழுதுதான் தேவனுக்கு மேலான ஒருவர் இல்லாத இருப்பதனாலே அவர் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவனும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு கொண்டார். தன்னைத்தானே சிருஷ்டிக்க பண்ணினவர். உலகம் உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் பரிசுத்த ஆவியாக நடமாடக்கூடிய ஒரு மனிதனாக தேவனபாடியாக பாருங்கள், அவர் ஜலத்தின் மேல் அசை கொண்டார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீரென்றால் அவருக்கு மேலாக ஒருவனும் இல்லாதபடியினால் ஆபிரகாமை தெரிந்து கொள்கின்ற பொழுது தேவன் தன்மேலே ஆணையிட்டு கொண்டார். அப்படிப்பட்ட ஆபிரகாமை தான் இந்த மெல்கிசேதேக்கு தேடி வருகின்றார், இந்த சாலோமின் ராஜா தேடி வருகின்றார், சமாதானத்தின் ராஜா தேடி வருகின்றார். இந்த சாலோமின் ராஜா, சாலோம் அப்படி என்றால் பார்ப்பிரண்டால் சமாதானம். ஆனால் இந்த சாலம் என்பது ஒரு ஊராக இருந்தது. எருசலேம் ஆவதற்கு முன்பாக அந்த எருசலேமுடைய முன்னாடி இருந்த பெயர் சாலோம். புதிய எருசலேம் என்று பெயர் மாற்றப்பட்டது. எருசலேம் என்று பெயர் மாற்றப்பட்டது. எருசலேம் என்று பேரு மாற்றப்பட்டது. இப்படியாக அநேகர் பேரு மாற்றினாலும் ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே இந்த சாலோம் என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் எங்க இருந்துச்சுனாக்கா அன்றைய புறஜாதியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கானானியர், கானான் என்ன ஊருக்குள்ள தான் இருந்தது. நாம் ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் பார்த்தோம் இந்த கானான் என்பது என்ன. ஆபிரகாம் பரதேசியா வந்து தேவன் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த எருசலேம் என்பது ஆபிரகாம் நாட்களிலே அது கானான் என்று நாம் பார்த்தோம். பாலஸ்தீனம் என்பது என்னென்று பார்த்தோம். அதே போல ஜோர்தான், இப்படி எல்லாமே ஏன் இன்னைக்கு எருசலேமிலிருந்து அவர்கள் பாலஸ்தீன சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியும் சில காரியத்தை நாம் பார்த்தோம். அப்படியாக பாருங்கள், ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே கானான் என்கின்ற இடத்திலே இங்கு சாலோம் என்ற ஒரு இடம் இருந்தது. அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். நீங்கள் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33வது அதிகாரம் 18 கொஞ்சம் வாசியுங்கள். நானே வாசிக்கிறேன் பதர். கரண்ட் வந்துருச்சு பதர், நானே வாசிக்கிறேன் பதர். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். பாருங்கள், அப்போ இந்த கானான் என சொல்லக்கூடிய தேசத்தில் தான் இந்த சாலோம் என சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருந்தது. அந்த சாலோம் என்ற பேருதான் எருசலேம் என்று பெயர் மாற்றப்பட்டது என்று அவர் அநேக செய்தியிலே அவர் பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த சாலோமுக்கு வருகின்றார். எதற்கு வருகின்றார்? கானானுக்கு ஏன் வர வேண்டும்? ஏனென்றால் தேவன் அழைத்த அந்த முன்குறிக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதன் ஆபிரகாமுக்காக தேவன் அந்த புறஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே ஏற்கனவே யோசுவா இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருடமாக அடிமைத்தனமாக இருக்கின்ற பொழுது கூட இவர்களை கூட்டி செல்வதற்காக கானானுக்கு செல்கின்ற பொழுது அங்கு இருக்கிற வேவுக்காரர்களை அனுப்பி வைத்தார்.
அந்த வேவுக்கால் சென்று அங்கே என்ன பார்க்கிறார்கள்? கானானியர் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருமே இவர்கள் விட பலவிதமான 2 மடங்கு பலசாலியாக இருப்பதனாலே அங்கே போயிட்டு வந்த வேவுக்காரர்களோ அங்கே திராட்சை பழம் மிக பெரிதாக இருக்கிறது, அந்த கொலையினங்கள் பார்த்தோம், மாம்பழம் எல்லாம் மிக பெருசாக இருக்கிறது, ஆனால் அதை காட்டிலும் அங்கே இருக்கிற மனிதர்கள் நம்மளை விட 2 மடங்கு பெரிதாக இருக்கின்றார்கள், நாம் அவரால் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது என்று சொல்லி பாருங்கள். அவர்கள் யோசுவா இடத்திலே தன்னுடைய வாக்குகளை அறிக்கை செய்வார்கள். பாருங்கள், யோசுவா நாட்களிலுமே அங்கே புறஜாதியார்கள் தான் இருந்தார்கள். அதே போல் ஆபிரகாம் நாட்களில் தேவன் அழைக்கின்ற பொழுது கூட பாருங்கள், அங்கே ஏற்கனவே கானானியர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சாலோமின் ராஜா கானானியிலே ஒரு இடத்தில் தான் என்ன செய்கின்றார்? ஆபிரகாம் இருந்தார். அந்த சாலோம் என்ன சொல்லக்கூடிய இடத்தில் ஆபிரகாம் இருந்தார். அந்த ஆபிரகாமை சந்திப்பதற்காகத்தான் இந்த சாலோமின் ராஜா எங்கே வருகின்றார்? அவர் ஆபிரகாமை தேடி வருகின்றார். அப்போது சாலோமின் ராஜா என்பவர் யார்? இந்த சாலோம் என்றால் என்ன? அவரை எப்படி இன்றைய ஜனங்கள் காண்பது? அப்போ இந்த மெல்கிசேதேக் என்பவர் யார் என்று ஏற்க செய்தி கொடுத்திருக்கின்றேன், நாம் அதுக்கு செல்லவில்லை. ஆனால் சாலோமின் ராஜா யார்? அவர் உங்களிடத்தில் எப்படி தேடி வர வேண்டும்? உங்களுக்கு தேவன் எப்படியாக அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வர வேண்டும், நீங்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்கின்றாரோ அந்த இடத்துல தான் நாம் நிற்கின்ற பொழுது சாலோமின் ராஜாவை நாம் காண முடியும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு நான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 சில காரியத்தை நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க! ஆபிரகாம் தேவனை காண்பதற்கு முன்பாக, ஆபிரகாமை தேவன் அழைப்பதற்கு முன்பாக அவர் ஒரு கோடீஸ்வரராக இருந்தார். அவங்க குடும்பங்கள் பெரிய குடும்பம், பெரிய பணக்காராக இருந்தால் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கொண்டு வேலைக்காரர்கள், குதிரைகள், கழுதைகள், இப்படிப்பட்ட அனைத்து விதமான காரியங்களும் ஆபிரகாம் ஏற்கனவே ஒரு ராஜாவாக இருந்தார் என்று தான் வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக நாகோர் இருந்தார், அவருடைய தகப்பனார் இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்கின்ற பொழுது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப அதே தேவனு இன்னைக்கு எப்படிங்க நம்மளை கூப்பிடுவாரு? நீ கும்பலோடு கும்பல் இருந்துக்கோ, நீ ஸ்தாபனத்தோட ஸ்தாபனமாக சேர்ந்துக்கோ, நீ சோதம்குள்ள நல்லா ஜாலியாக வாழு அப்படி சொல்லுவாரா? அந்த சாலோமன் ராஜாவை நீங்கள் காண வேண்டும் என்றால் அந்த சாலோமன் ராஜா உங்களை எங்கே அழைக்கின்றாரோ அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்றால் இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, சொத்து சுகங்களை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாழ்கின்றதோ வார்த்தையின் காலம் 3வது யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், உங்கள் தாய் தகப்பனுடைய போதனைகளை, உங்கள் சபை ஸ்தாபனத்தினுடைய போதனைகளை, உங்கள் பாரம்பரியங்களை, உங்கள் கல்வி அறிவுகளை இதெல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு வா. நீ அங்கே நில்லு. அங்கே நிற்கின்ற பொழுது சாலோமின் ராஜா உனக்கு அப்பத்தையும் திராட்சையும் கொண்டு வருவார் என்று தான் இன்றைய நாட்களிலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமும். ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தது. தேவன் ஆபிரகாமை தவிர பூமியில யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், ஆபிரகாமை தான் அழைத்தார். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? பார்ப்பிரண்டால் மனைவியை கூப்பிட்டு கொண்டார், லோத்தை கூப்பிட்டு கொண்டார், தன்னுடைய தகப்பனையும் அவர் கூப்பிட்டு கொண்டார். எல்லாத்தையும் கூட்டிட்டு வருகின்ற பொழுது பாருங்கள், தேவன் முதல்ல தகப்பனை அங்கிருந்து அவர் பிரிக்கின்றார். தகப்பனை பிரிக்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பிரண்டால் ஆதியாகமம் 31வது 11ஆம் அதிகாரம் 31, 32 நான் வாசிக்கின்றேன். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரன் தன் பேரனாயிருந்த லோத்தையும்
தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரோனு மட்டும் வந்தபோது அங்கே இறந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரோனிலே மரித்தான். பாருங்கள், வழியில கூட்டு வராரு. முதல்ல என்ன செய்கின்றார்? தேவனு ஆபிரகாமுடைய தகப்பனை அங்கே ஆரோனுக்கிட்ட தேவன் மறிக்க வைக்கின்றார். பிறகு அடுத்தபடியாக இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வராங்க. வருகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீரென்றால் எகிப்தில் போய் மாட்டிக்கிறாங்க. எகிப்தில் மாட்டிக்கின்ற பொழுது ஒரு ராஜா சாராளை கொண்டு போனால் அதை திருப்பி அனுப்புவது சாத்தியமே இல்லை. எப்படிங்க ஒரு ராஜா தன் பிடித்த ஒரு பெண்ணை அவனுக்கென்று சிறைப்படுத்தி கொண்டு போய் எப்படிங்க விடுதலை பண்ணுவான்? பாருங்கள், அந்த கிழவி ராஜாவுடைய கண்ணுக்கு பார்ப்பிரென்றால் அது மிகவும் அழகுள்ளாக இருந்தது என்று வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்ற பொழுது பாருங்கள், ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. என் தேவன் என்னை அழைத்தார், ஊரன பட்டணத்திலிருந்து அழைத்தார். நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ வா, உன்னை நான் ஆசிரியத்து உன் பேரை நான் பெருக பண்ணுவேன், உன்னை பெருமைப்படுத்த என்று தேவன் எனக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கின்றார். நான் கவலைப்பட மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. நாம் என்னங்க செஞ்சுருப்போம்? ஆளை கூட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் சொல்லி அடிதடி சண்டை போடுறது ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், ஆபிரகாம் தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை இறுகமாக பற்றி கொண்டிருந்தார். பிறகு தேவன் அங்கிருந்து சாராளையும் எல்லாத்தையும் விடுதலை செய்து அங்கே கொடுக்கப்பட்ட அனைத்து விதமான ஆடு மாடுகளை கொண்டு தருகின்ற பொழுது பாருங்கள், பிறகு அங்கே இருக்கக்கூடிய லோத்தை தேவன் அங்கே பிரிக்கின்றார். நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன். ஆனால் சாய்ஸ் உனக்குத்தான், சாய்ஸ் முதல் சாய்ஸ் உனக்குத்தான். லோத்தே, நீ எங்கே போறியோ நீ விரும்பி சொல்லிக்கிட்டு பாருங்கள். லோத்து உலகத்தை தேடி போனான், அவன் சோதமை தேடி சென்றான். ஆனால் ஆபிரகாமோ சோதமை தேர்ந்தெடுக்கவில்லை. தேவனால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மம்ரிய பூமியாகிய கானான தேவன் அழைக்கப்பட்ட இடத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் லோத்தோ கூடவே இருந்தான். ஆனால் அவனோ பசுமையாக இருக்கக்கூடிய அவனுக்கு வேண்டிய உலகத்தினுடைய காரியங்கள் சோதம்குள்ளே இருப்பதனால பாருங்கள், அவன் சோதமை நோக்கி சென்றான். பிறகு பாருங்கள், மறுபடியும் தேவன் சாராளையும் ஆபிரகாமையும் அழைத்து கொண்டு வருகின்றார். 75 வயசுல தேவன் அழைத்தவர் 100 வயதிலே ஈசாக்கை தேவன் அனுமதிக்கிறார். 25 ஆண்டுகள் பாருங்கள், ஆபிரகாமை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார். 25 ஆண்டுகளாக எவ்வளோ பாடுகள் பட்டிருப்பார். ஆடு செத்து போயிருக்கும், மாடு செத்து போயிருக்கும், தண்ணீர் இல்லாமல் குளிர் காலத்தில் எத்தனை விதமான வேலை செத்து போயிருப்பாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பார்ப்பிரண்டால் அவர் சொல்லப்பட்ட முன்ன பின்ன தெரியாத ஒருவரிடத்துக்கு அழைக்கப்பட்ட வார்த்தை கானான் என்பது எப்படி, அதுக்கு போகிற வழி என்று கூட தெரியாமல் கூட அவர் அலைந்து தெரிந்து போனார் என்று வேதம் போதிக்கிறது. முன்ன பின்ன பார்க்காத ஒன்று, முன்ன பின்ன அறியாத ஒரு வழி, அங்கே தண்ணி இருக்குமா, ஆடு மாடுகளுக்கு பில்லு இருக்குமா, இப்படியெல்லாம் எதுவுமே காணாத ஒரு இடத்தை நோக்கி ஆபிரகாம் செல்கின்ற பொழுது பாருங்கள், விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். 25 ஆண்டுகளாக கடந்து வந்து அந்த 25 ஆண்டுகள் கழிக்கின்ற பொழுது பாருங்கள், அங்கே தான் சாலோமின் ராஜா வருகின்றார். எப்பங்க வருகிறாரு? லோத்தை சிறைப்படுத்தி கொண்டு போகின்ற பொழுது ஆபிரகாம் அங்கே போர் எடுத்து அடிமைத்தனம் எல்லாத்தையும் விடுவிக்கின்ற பொழுது, கொள்ளை கொண்டு போன பொருளை விடுவிக்கின்ற பொழுது அங்கே ஒருத்தர் ஆபிரகாம் சமூகத்துக்கு முன்பாக வருகின்றார். அந்த சாலோமின் ராஜா பாருங்கள், அந்த ராஜா அங்கு வந்து நின்று கொண்டு ஆபிரகாம் இடத்துல தேவன் அப்பத்தையும் திராட்சையையும் பருக கொடுக்கின்றார். உங்களுக்கு நான் செய்தியிலிருந்து வாசிக்கின்றேன். சாலோம் என்றால் என்ன என்பதை பற்றி நான் வாசிக்கின்றேன். மகத்தான அதிபதியும் ராஜாவுமான மெல்கிசேதேக் த கிரேட் பிரின்ஸ் அண்ட் கிங் 55வது ஆண்டு 1வது மாதம் 9ஆம் தேதி காலையில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு சில வேத வார்த்தைகளை வாசித்து காண்பிக்கின்றேன். நூற்றி 72வது பேரா முதல் உங்களுக்கு நான் சில காரியத்தை வாசிக்கிறேன். மன்னிக்கவும், 153 வாசிக்கிறேன்.
கவனிங்கள், மேலும் அவன் திரும்பி வந்தபோது மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தார். இந்த மெல்கிசேதேக்காய் யாராய் இருந்தார் என்று அல்லது யார் என்று நீங்கள் கவனிப்பீர் என்றால், முதலாவது காரியம், இப்பொழுது மெல்கிசேதேக்கு அவனுக்கு அப்பமும் திராட்சசமும் கொண்டு கொடுத்தான். மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் எருசலேமின் ராஜாவுமாக இருந்தான். அப்பொழுது சாலேம் என்று அழைக்கப்பட்டது. இது குரூடென் விஷன் ஒத்த வாக்கிய வேதம் சொல்கிறது நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அதன் பேரில் கேள்வி கேட்டால் என்னால் அதை நிரூபிக்க முடியும். அதாவது எருசலேம் முதலாவது சாலம் என்று அழைக்கப்பட்டது. பாருங்கள், எருசலேம் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே எருசலேம் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாக ஆபிரகாம் நாட்களிலே இந்த சாலம் என்று தான் அழைக்கப்பட்டார். அதனால தான் தேவன் சாலோமின் ராஜாவாக வெளிப்பட்டார். சாலம் என்றாலே சமாதானம். ஆபிரகாம் போர் புரிந்து வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஒரு சமாதானம். இயேசு கிறிஸ்து பூமியில போர் புரிந்து தன் ஜீவனை கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சமாதானம். அதே போல இரண்டாவது வருகிலே தேவன் பிரண்ணமாக வெளிப்பட்டு எல்லா விதமான வேத ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்த பிறகு அவருக்கு ஒரு சமாதானம். அதே போல் நாமளும் சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஓடி 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 அடிப்பட்டு உதப்பட்டு அவமானப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தேவன் யார் என்று கண்டு கொண்ட பிறகு நமக்கு ஒரு சமாதானம். பாருங்கள், அப்ப என்ன செய்கின்றார் ஆபிரகாம்? எல்லா இடத்திலும் எல்லா விதமான பாடுகளிலும் ஆபிரகாம் அடிபட்டு உதப்பட்டு வெற்றி பெற்று வருகின்ற பொழுது பாருங்கள், தேவன் அங்கு ஆபிரகாமுக்கு சாலோம் என்று சொல்லி, அந்த சாலம் என சொல்லி அந்த ராஜாவை பாருங்கள், சாலோம் என்று சொல்லுகிற ராஜா ஆபிரகாம் இடத்துல வருகின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அதன் பிறகு அதன் பேரில் கேள்வி கேட்கப்பட்டால் என்னால் அதை நிரூபிக்க முடியும். அதாவது எருசலேம் முதலாவது சாலேம் என்று அழைக்கப்பட்டது. எருசலேம் பாருங்கள், எருசலேம் பாருங்கள், முதலாவதாக ஈரு ஆயிம், அதாவது அவர் அந்த வார்த்தையை பிரிக்கின்றார், எருசலேமை பிரிக்கின்றார். இருசலேம் என்று அழைக்கப்பட்டது, அதுதான் சரி. அதாவது அது புறஜாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது, நீங்கள் அதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். எருசலேம் முதலாவது புறஜாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பாருங்கள், மோசே வருகின்ற பொழுதும் யோசுவா வருகின்ற பொழுதும் எருசலேமு யார்கிட்ட இருந்துச்சு? ஒரு புறஜாதி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது பாருங்கள், புறஜாதியார்கள் எருசலேமை மிதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆபிரகாம் நாட்களில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் எருசலேம், அந்த சாலம் என சொல்லக்கூடிய நாடு, கானானியர்கள் எல்லாருமே புறஜாதியார் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தேவன் ஆபிரகாம் மாத்திரம் தெரிந்து கொண்டார். அப்போ ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது ஆபிரகாமுக்கு முன்னாடி அங்கே புறஜாதியார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனாலே ஆபிரகாமுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த காலதேசத்துக்குள்ளே ஆபிரகாமே தேவனுடைய குமாரன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குமாரன். அவர் எங்க செய்கிறாங்க? பரதேசியாக செல்கின்றார். பாருங்கள், இருக்கிற இடத்தை வீடை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசியை போல பாருங்கள் அவர் கானான் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம மட்டும் எப்படிங்க சபை ஸ்தாபனத்தை விட்டுட்டு நாமளும் எப்படி இருக்கிறோம்? பரதேசியாக தான் இருக்கின்றோம். ஒரு திருமணத்துக்கு யாரும் கூப்பிட முடியல, ஒரு நல்லது கட்டுக்கு யாரும் கூப்பிட முடியல, வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் கூப்பிட முடியல. என்ன செய்யறான்? பூமியில் இருந்தால் கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கின்றப்போ அவரும் ஒரு பரதேசியார் தான் வேதம் போதிக்கிறது. அவருக்கு தலை சாக்க இடமில்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. அவரும் பாருங்கள், பூமியும் எல்லாம் அவர் சிருஷ்டிக்க பண்ணினால் கூட அவருக்கென்று ஒரு இருதயம், அவரை விசுவாசிக்கும்படி, அவரை கண்டு கொள்ளும்படி, அவரை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு இருதயம் இல்லாமல் இருப்பதால் பாருங்கள் அவரும் இந்த பூமியிலே வார்த்தை மாமிசமாகி ஒரு பரதேசியாக நடந்து கொண்டிருந்தார். அதே போல கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளும் இந்த பூமியில், ஏனென்றால் இந்த பூமி நம்முடைய வாழ்க்கைக்கு தரமானது அல்ல. நாமெல்லாம் பரலோகத்தின் பிள்ளைகள், நம்முடைய இடம் பரலோகம் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் தாங்க நாமும் இந்த பூமியில் இன்றைக்கும் பரதேசியாக இருக்கின்றோம். உண்மையா இருப்பீங்க, உத்தமா இருப்பீங்க, உனக்கு வேலை தரமாட்டான், நல்லவனா இருப்பீங்க, வேலை தரமாட்டான். கர்த்தரோட வார்த்தை முன்று ஒவ்வொரு வேலையை நீங்கள் கண்ணும் கருத்துமா பார்த்து உத்தமா செய்ய பார்ப்பீங்க, நம்ப மாட்டான். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்.
தேவன் பூமியில் இருக்கின்ற பொழுது தேவனை எப்படி இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதே போல பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த பூமியில் இருக்கின்ற பொழுது உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. உலகம் உங்களை தள்ளி வைக்கும். நீங்கள் பேசவே வேண்டாம், உங்களை பார்த்தாலே போதும். அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களை வெறுக்கும். அவருக்குள்ள இருக்கிற சபை ஸ்தாபன கோட்பாடுகள் உங்களை வெறுக்கும். காரணம் இல்லாத பண்டிகை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உன்னை ஏற்றுக்குவாங்க. இல்லைங்க, அது பைபிள் இல்லைன்னு சொன்னாக்கா உங்களை வெறுத்துருவாங்க, பக்கம் வரமாட்டாங்க. அதுதானுங்க இன்னைக்கும் ஆபிரகாமை போல பரதேசியாகத்தான் தேவன் ஆபிரகாமை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி வருகின்ற பொழுது பாருங்கள், அங்கே இருந்த இடம் கானானியர் புறஜாதியார்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இடம், அந்த புறஜாதி மத்தியில் கொண்டு போய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு 10 பேர் ஸ்தாபனத்துக்குள்ள இந்த இடத்துல போய் உங்களை கொண்டு போய் தேவன் அங்கே உட்கார வச்சானா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே உங்களால் உட்கார முடியாது, ஒரு ப்ரேயர் பண்ண முடியாது, ஒரு ஆமென் என்று கூட சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அங்கே கர்த்தரை மறுதலிக்கிறது என காரியம் செய்வார்கள். அப்போ அந்த புறஜாதியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல பாருங்கள், தேவன் நான் ஊருன்னு பட்டணத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, அப்போ தான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ இன்னைக்கு மட்டும் தேவன் எப்படிங்க ஜெபிச்ச உடனே ஆசீர்வாதம் கொடுப்பாரா? அப்போ இன்னைக்கென்று உங்களுக்கும் எனக்கும் தேவன் சில விதமான கட்டங்கள், கட்டளைகள், சில விதமான சிச்சைகள் தேவன் ஆபிரகாமை போல எங்கே வந்து நிற்க சொல்கிறாரோ அங்கே வந்து நிற்கணுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் புதிய நாமத்தை தொழுது கொண்டு மீதி 6 நாட்கள் நம்ம வேறு பாதையில், உலகத்தின் பாதையில் போவோம் என்றால் எப்படிங்க நம்ம ஜெபம் கேட்கப்படும்? தனிப்பட்ட நபராக நீங்கள் கர்த்தரிடத்தில் அமர்ந்து கர்த்தர் ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு காலத்தில் ஈடுபடுகின்ற பொழுது எப்படிங்க தேவன் உங்களை ஆஸ்வதிப்பால் ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார்? நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாருங்கள், கர்த்தர் எல்லாத்துக்குமே ஒரே தேவன் தான், ஒரே வார்த்தை தான். தன் வேத வார்த்தையை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆதாமாக இருந்தாலும் ஏவாளாக இருந்தாலும் அதே தேவன் இன்றைக்கு இந்த பூமியில கடைசியில் இருக்கிற ஒரு சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவன் அதே தேவன் தான், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நம்மளை நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஆபிரகாமை போல தேவன் சொன்ன இடத்துக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் என்று நாமளும் இந்த உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனிதன் எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த செத்த கிரைகளை கொன்று போட்டு விட்டுட்டு ஜீவனுள்ள வார்த்தையை நோக்கி வருகின்ற பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். பாருங்கள், அப்படியாக வருகின்ற பொழுதுதான் அந்த புறஜாதி கட்டுப்பாட்டிலே கானான் சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே அங்கே புறஜாதியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த புறஜாதிகள் வாழ்ந்த இடம்தான் கானான். அந்த கானானுக்குள்ள தேவன் சாலோம் என்ற ஒரு பகுதியை வைக்கின்றார். அந்த சாலோம் என்ற பகுதியை நீங்கள் பார்ப்பீரென்றால் தேவன் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பாருங்கள், அந்த இடத்துல புறஜாதி வாழ்ந்து கொண்டிருப்பதனால ஆபிரகாம் போரிட்டு எல்லாத்தையும் வெற்றி பெற்று அங்கே வருகின்ற பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து, உனக்கு சமாதானம், எல்லா பாடுகளும் இதோட முடிஞ்சு போச்சு, நான் உன்னை மாத்திரம் கூப்பிட்டேன், நீ தகப்பனை கூப்பிட்டு வந்த, லோத்தை கூப்பிட்டு வந்த, எல்லாத்தையும் தேவன் அங்கிருந்து பிரிக்க வைத்து கடைசியில் சாராலையும் பாருங்கள், சாராளோ எண்ணங்களை தேவன் பிரித்து வைத்தார். தேவன் சொல்லி சாராளை தேவன் சொல்லி ஆபிரகாமை பார்த்து, சாரால் உன்னுடைய பாகமாக இருப்பதனால் தப்பிச்சுக்கிட்டா. அவள் தேவனிடத்தில் போய் சொல்கின்றாள். அவள் தேவன் சொன்ன வார்த்தையை நகைக்கின்றாள். அவள் சிரிக்கிற சத்தம் வெளியே கேட்கல, ஆனால் அவர் உள்ளத்திலே சிரிச்சாள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவர் முதுகை கூடார பக்கம் திருப்பி கொண்டு பேசுகின்றപ്പോൾ சாரால் உள்ளத்திலே நகைத்தாள். அவர் பல்லை காமிட்டு சிரிக்கல, சத்தம் வெளியே கேட்கல, ஆனால் உள்ளத்திலே நகைத்தாள். 90 வயசு இருக்கிறாள், எனக்கு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி பாருங்கள் சந்தேகப்பட்டாள். ஆனால் தேவன் அவள் மூலியமாகத்தான் ஈசாக்கு வெளியே வர வேண்டும் என்று இருப்பதனால தேவன் ஆபிரகாமின் நிமித்தமாக இன்றைக்கு சாராளை தேவன் காப்பாற்றினார். அதே போல இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலே பாருங்கள், விசுவாசிக்கிற பிள்ளைகள் மூலியமாக, பிள்ளைகளோ தகப்பனோ தாயோ புருஷனோ மனைவியை பாருங்கள், யாரோ ஒருத்தர் மூலியமாக இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டு வருகின்றார். தயவு செய்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட சகோதரி நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள். அதே போல சகோதரனே, நீங்களும் வார்த்தை பெற்றுக்கொண்டிருப்பீர் என்றால் சகோதரிகளே, உங்கள் கணவரை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் எதிர்த்து நிற்காதீர்கள். அதே போல வார்த்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது நீங்களும் உங்கள் தகப்பன் தாய்க்கு எதிர்த்து நிற்காதீர்கள். வார்த்தை பெற்ற ஒவ்வொரு
பிள்ளைகளும் இன்றைக்கு முத்துக்கள், அவர்கள் தேவனுடைய புத்திர சுகாத்தை பெற்றுக்கொண்ட முத்துக்கள், அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளப்போகிற ராஜாக்கள் அவர்கள். அதனால் வார்த்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் யாராக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தால் கூட பேசுகிற வார்த்தை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பேசுங்கள். அவசரப்படாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் புருஷனுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். ஒரு கணவன் உங்களுடைய வெளிப்பாட்டுக்குள்ள வார்த்தையை தெரியாமல் இருப்பார் என்றால், நீங்கள் தான் அவருக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் செய்கின்ற சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலியமாக அவர் உங்களை தேடி வரணும். அவர் உங்கள் தேவனை காண வேண்டும் என்று தான் வேதம் போதிக்கிறது. அவர் தெரியவில்லை என்றால் சொல்லிக் கொடுங்க, அவங்க ஜெபம் பண்ணுங்க. அதனால் அவர் எதுவும் நீங்கள் ஹேட் பண்ணாதீங்க, அவர் மரியாதை குறைவாக நடத்தாதீங்க. உங்கள் தாழ்மையோடு நான் 2 கரம் தூக்கி கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கும் நீங்கள் வாயை திறக்கின்றப்பட ஒருத்தர் மனசு நோகப்படாதபடிக்கு நீங்கள் பேசுங்க. ஒரு இடத்துல கும்பலாக பேசி கொண்டிருக்கும்போது நீங்கள் அங்கே போய் நிற்கின்ற பொழுது, நீங்கள் வாயை திறந்து பேசுகின்ற பொழுது சண்டை வரும் என்று நினைப்பீர் என்றால் அந்த இடத்தை விட்டு போய் கண்டு தேவன் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். நீங்கள் போகாமல் இருந்தால் அங்கே சண்டை வராதுன்னா போகாதீங்க. வாயை திறக்கணும், சண்டை வரும் என்று நினைத்தால் நீங்கள் வாயை திறக்காதீங்க. இப்படியாகத்தான் தேவன் தன்னுடைய வாயை, அவர் நாவை யாராலும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் கர்த்தருடைய கிருபை சித்தம் வார்த்தை இருக்கின்ற பொழுது பாருங்கள், தன் நாவை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தை திறந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் எதிர்த்து நிற்காதீர்கள். கணவனாக யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏற்ற மரியாதையை நீங்கள் கொடுங்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், ஆனால் சில காரியத்தை நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் அங்கே ஒதுங்கி போய் அமைதியாக போவது தான் நல்லது என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், நான் மேல் வாசிக்கிறேன். மேலும் இந்த எருசலேமின் ராஜா அல்லது சாலமின் ராஜா, அதனுடைய அர்த்தம் சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா என்பதாம். அவர் ஆபிரகாம் திரும்பி வரும்பொழுது அவனை சந்தித்து அவனுக்கு ராபோஜனம் கொடுத்தார். அப்பமும் திராட்சரசமும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் அல்லது நூற்றுக்கணக்கான வருடங்கள் முன்பு அப்பம் திராட்சரசமும் சபையின் நியமமாலாய் இருந்தன. மேலும் அவர் எருசலேமின் ராஜாவாக இருந்தார். ஆமேன். இந்த மகத்தான மனிதன் யாராக இருந்தார்? நம்முடைய பொருளுக்கு இப்பொழுது திரும்பி வருவோம். 7வது வசனம் அல்லது 7வது அதிகாரம் என்று சொல்கின்றார். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமினின் ராஜாவும் உன்னதமானவனுடைய தேவனுடைய ஆசீர்வாதமாக இருந்தார். அப்ப இந்த சாலோமனுக்கு வந்த ராஜா ஆபிரகாம் குடிக்கொண்டிருக்கிறாரே, அந்த புறதிக்குள்ள அந்த இடத்துல இருக்கிறாரே, அந்த இடத்துல புறதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்துக்குள்ள தேவன் அந்த சாலோமினின், அந்த கானானின் அந்த ராஜாவாக அவர் வெளிப்பட்டு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக இருந்தார். பாருங்கள், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ஆனால் இவருக்கு அப்பா அம்மா இல்லை, இவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. பாருங்கள், ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆசீர்வாதங்கள் உயர்ந்த ஒரு இடத்தில் இருந்து மாத்திரமே வருகின்றன. எல்லாருமே ஆசீர்வதிக்க முடியாதுங்க. ஆசீர்வாதம் செய்வதற்கும் அவர் ஒரு தகுதி உள்ளவராய் இருக்க வேண்டும். அந்த தகுதி உள்ளவர் பாருங்கள், அவர் ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து மாத்திரமே வருகின்றன. கவனியுங்கள், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இந்த மகத்தான மனிதர் யாராக இருந்தார்? அங்கே அத்தனை ஆண்டுகளாக முன்பாக அவர் யாராக இருந்தார்? கவனியுங்கள், நாம் அவரை குறித்து இன்னும் சற்று கூடுதலாக வாசிப்போம். இவன் தாயும் தகப்பனும் இல்லாதவன், நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையாதவனாய் இராமல், அவனுக்கு தகப்பனும் இல்லை என்றால் அவனுக்கு தாயும் இல்லை, அவனுக்கு நாட்களின் துவக்கமோ அல்லது ஜீவனின் முடிவோ இல்லை. மெல்கிசேதேக்கு இன்னுமாக இருக்கின்றார். அது சரியா? ஒழுங்கில் அமைக்கப்பட்ட தகப்பனும் தாயும் இல்லாதவனாய் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்னைக்கும் ஆசனாக நிலைத்திருக்கின்றார். பாருங்கள், அன்றைய நாட்களிலே தேவன் ஆபிரகாம் இடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட்டார். ஆனால் அதே தேவனே மோசனிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது யெகோவா தேவன் என்று வெளிப்பட்டார். ஒரே தேவன் தாங்க. ஆபிரகாம் இடத்துல ஒரு மாஸ்க் போடுறாரு, மோசனிடத்தில் ஒரு மாஸ்க் போடுறாரு, ஆனால் ஒரே தேவன் தான். அப்போ ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவங்க மோசனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மோசனுடைய நாட்களில் வாழ்ந்தவங்க ஆபிரகாமுடைய வார்த்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால்
மோசேயின் மூலியமாக தேவன் ஆபிரகாமிடத்தில் என்ன பேசணும் என்று வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். இப்படித்தாங்க இன்னைக்கும் ஜனங்கள் அந்த ஒரே குட்டைக்குள்ளே பூந்துக்கிட்டு, அந்த ஒரே டேங்கு தண்ணிக்குள்ளே பூந்துக்கிட்டு அங்கேயே நின்று கொண்டு அங்கேயே அவர்கள் உணவு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவன் கடைசி முடிவு நாள் வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய மாஸ்க்கு, தன்னுடைய என்மார்பியை, தன் முகமுடி அநேக தரம் அவர் மாற்றிக்கொள்கின்றார். ஜனங்கள் அது எதுவும் பார்ப்பதில்லை. யெகோவா தேவனை வெளிப்பட்டால் அந்த ஜனங்கள் யெகோவா தேவனை பிடித்து கொண்டார்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுகின்ற பொழுது அதை காண முடியவில்லை. அதுக்கப்புறம் தேவன் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு குறித்து இயேசு யார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் மூலியமாக வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கடைசியாக வந்து சில பேர் மாத்திரமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதுக்கப்புறம் தேவன் இன்னொரு முகமுடியை மாற்றி வருகின்ற பொழுது பாருங்கள், ஜனங்கள் கண்டு கொள்ள முடிவதில்லை. பாருங்கள், அப்போ இந்த ராஜா எப்படி வருகின்றார்? ஆபிரகாம் இடத்துல வருகின்ற பொழுது அந்த ராஜா அவர் கடைசி நாட்களிலே அவர் எப்படியெல்லாம் வருவன் என்று சித்தம் கொண்டாரோ அந்த சித்தத்தை தேவன் முதலாவது ஆபிரகாம் இடத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். நம்மிடத்துல வருவதற்கு முன்பாக தேவன் ஆபிரகாம் இடத்துல நமக்கென்று ஒரு சாயலை, ஒரு எக்ஸாம்பிளை தேவன் ஆபிரகாம் இடத்துல வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுதுதான் தேவன் சாலமோன் ராஜாவாக வெளிப்பட்டார். அது மாத்திரமில்ல, 3 பேராக தேவன் ஆபிரகாம் இடத்துல அப்பத்தை கொண்டு வருகின்ற பொழுது 2 முறை அங்கே வெளிப்பட்டார் என்று தான் வேதம் போதிக்கிறது. முதலாவது பாருங்கள், அவர் மெல்கிசேதேக்காக, அதாவது சாலமோன் ராஜாவாக வெளிப்பட்டார். பிறகு 3 பேர் ஆபிரகாம் இடத்துல வெளிப்பட்டு வருகின்ற பொழுது பாருங்கள், தேவன் அங்கே அப்பத்தையும் திராட்சையையும் கொண்டு வந்தார் என்று வேதம் போதிக்கிறது. ஆபிரகாம் செய்த உடனடியாக போய் அவர் கால்களை கழுவி சாராளை கூப்பிட்டு, சாராளே நீ 3 படி மாவு எடு. ஏங்க 2 படியில் செய்ய முடியாதா சப்பாத்தி? இல்லை 4 படியில் செய்ய முடியாதா? 5 படியில் செய்ய முடியாதா? சப்பாத்தி செய்ய முடியாதா? இல்லை 2 படியில் செய்ய முடியாதா? ஆனால் ஆபிரகாம் சொல்கின்ற சாராள்கிட்ட நீ 3 படி மாவெடு. பதர், அதை கொஞ்சம் வாசிங்க பதர். 18ஆம் அதிகாரம் நானே வாசித்தர்றேன் பதர். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடத்துக்குள்ளே சாராளத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். இந்த 3 படி மாவு என்பது நீங்கள் பார்ப்பீரென்றால் கர்த்தருடைய 3 யுகத்திலே அவர் பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது, குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது, அவர் பரிசுத்தாக வெளிப்படுகின்ற பொழுது அங்கே பிக்கப்படுகின்ற அந்த வார்த்தை தாங்க அது அப்பமாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த வெளிப்பட்ட தேவனாகிய இந்த ஏழையும் 3 கட்ட மக்களுக்கும் வருகின்றார். அவர் பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது வருகின்றார், குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது வருகின்றார், அவர் பரிசுத்தாக வெளிப்படுகின்ற பொழுதும் இந்த ஆபிரகாமிடத்தில் தேவன் புசித்த மாவு அது 3 படி மாவு. அந்த 3 படி என்பது பாருங்கள், 3 கட்டமாக தேவன் பூமியில் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த 3 கட்டத்திலும் தேவன் மெல்கிசேதேக்காக வெளிப்படுகின்றார். அப்படி மெல்கிசேதேக்காக வெளிப்படுகிற அவரை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனிதனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாமை போல நீங்கள் அவரிடத்தை தேடி வர வேண்டும். அதுக்கு முன்பாக அவர் உங்களை அழைக்க வேண்டும். தாயின் கருவுக்குள்ளே உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சபையுடைய கோட்பாடுக்குள்ளே உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தகப்பன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல தேவன் ஆபிரகாமை போல உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தாங்க நீங்கள் எந்த காலத்தில் பிறந்தீங்களோ அந்த காலத்தில் தேவன் உங்களை வெளிப்படுத்தி காண்பித்து தான் யார் என்று அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்போ தேவன் என்ன செய்கின்றார்? ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட அதே மெல்கிசேதேக்கு, அதே சாலமோன் ராஜா, அதே ஏலேயும், ஆபிரகாம் சாராளும் கூடத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ பேசிக்கொண்டு இருப்பாங்க. திடீரென்று 3 பேர் வராங்க. ஆபிரகாம் அப்படி எட்டி பார்த்தார். வெளியே வந்து 3 பேரை பார்த்தோன்னே அவரை ஆபிரகாம் என்று கூப்பிடவில்லை, ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். ஐயோ, நானும் தேவனை பேசிக்கொண்ட இந்த வார்த்தையாச்சே, அவர் தான் என் ஆபிராம் என்று ஆபிரகாம் என்று மாற்றினாரு. அப்போ இவர் தேவன் தான் சொல்லி பாருங்கள், அவர் ஏலேயும் என்று கண்டுபிடித்து விட்டான். ஆனால் ஆபிரகாம் இடத்துல பேசினது போலவே தேவன் சாராள்கிட்ட பேசல. ஆபிரகாம் தன்னை வெளிப்படுத்தினது போலவே தேவன் சாராளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காமிக்கல. அப்ப யாருங்க அழைத்தாரு?
ஆபிரகாமை அழைப்பார் என்றால் தேவன் ஆபிரகாமுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த ஆபிரகாம் சொல்ற வார்த்தை கேட்டுக்கிட்டு சாரால் வேணா ஏதோ கொஞ்சம் கும்பலோடு கோயந்தா போடலாம். ஆனா ஆபிரகாமை போல சாரால் கனி கொடுக்க முடியவில்லை. அவர் வெளியே வந்து அவர் ஆபிரகாம் என்று கூப்பிட்ட உடனே, ஐயோ நானும் தேவனை பேசிக்கொண்ட வார்த்தையாச்சே, அவர் தான் என் பேரை மாத்தினார், ஹாம் என்று வைத்தாரு. அப்போ ஏலேமின் கண்டுபிடிச்சோன்னு பாருங்க, அவன் காலில் விழுகின்றான். ஆனால் சாரா என்ன செஞ்சா? சாரால் கூடத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். ஏனென்றால் சாரால் முன்குறிக்கப்படவில்லை. அவள் முன்குறிக்கப்பட்டிருந்தால் தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசினது போலவே சாராள்கிட்ட பேசியிருப்பார். சாராள தேவன் முன்குறிக்கப்படவில்லை. ஆனால் ஈசாக்கை பெற்றெடுக்க ஒரு பூமியாக தேவன் வைத்திருந்தார். ஆதாமுடைய ரத்தம் ஊற்றப்பட வேண்டும் என்று இருப்பதனால பாருங்கள், அங்கே ஒரு கர்ப்ப பிறப்பு பிறக்க வேண்டும் என்பதனால பாருங்கள், சாராள தேவன் வைத்திருந்தார். ஆனால் அழைத்தவர் யாரை அழைத்தாருங்க? ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆபிரகாம் பாருங்கள், வெளியே வந்த உடனே அவர் ஏழையும் என்று கண்டு கொண்டு காலில் விழுந்து, ஆண்டவரே நீங்கள் வாருங்களை சொல்லி கால் கழுவ தண்ணியை கொடுத்து கால் கழுவ வைத்து அப்பத்தையும் திராட்சையும் ரெடி பண்ணி கன்றுக்குட்டி அடித்து பாருங்கள் அவரை சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் தேவன் அவரிடத்தில் ரகசியத்தை பேசுகின்றார். என்ன செய்ய பேசுகின்றார்? நான் எப்படி சோதனை அளிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எப்படி வெளிப்படுவேன், 2 தூதரை அனுப்புவேன், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பேன், அந்த வாய்ப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளனாக்கா அங்கே கொன்று போடுவேன். அப்போ இவர் பேசுகிறார், ஆண்டவர் 50 பேர், 30 பேர், 40 பேர், 20 பேர், 10 பேர், இப்படி என்று பாருங்கள். தேவன் ஆபிரகாம் இடத்திலே டிஸ்கஷன் செய்கின்றார். அவர் எதுவும் மறைத்து கொள்ளவில்லை. அதே போல தேவன் உங்களை இன்றைக்கு ஆபிரகாமை போல தெரிந்து கொள்வார் என்றால் தேவன் உங்களிடத்தில் எதுவுமே மறைக்க மாட்டார். நடப்பதற்கு முன்பாக தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நீங்கள் யார் எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஆபிரகாமை போல விசுவாச தகப்பனாக அவர் சொன்ன இடத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டும். ஐயோ என் மனைவிக்கிற ஆண்டவரே, என் பிள்ளை ரொம்ப நேசிக்கிறேன். பிள்ளைக்கு தேவன் தனியாக பேசுவார். மனைவி நேசிக்கிறையா, தேவன் உன்னை போல மனைவிட்ட தனியாக பேசுவார். ஆனால் இப்பொழுது நான் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன், நீ என்னிடத்தில் வா. நீ குடும்பத்தோடு வாழலாம், ஆனால் பரலோகம் வர வேண்டும் என்றால் நான் குடும்பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தெரிவது போல உன் மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும், மனைவி தேர்ந்தெடுத்தது போல உன் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். தேவனுக்கும் தனிப்பட்ட நபருக்கும் உள்ள உறவாக இருக்கிறார். ஆனால் தேவன் என்னை அழைப்பார் என்றால் நான் தான் வந்து நிற்க வேண்டும். பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கும்பலோடு கும்பலாக வரலாம், ஆனால் அது பாருங்கள், நீங்கள் தனிப்பட்ட நபராகத்தான் கர்த்தரை தேடுங்கள். என் புருஷன் நல்லா செய்தி படிப்பார்ப்பா, அவர் சொல்லிட்டாரு இவர் தான் தேவன் என்று நான் ஏற்றுக்கிட்டேன், அதுங்க வேலைக்காகாது. பிள்ளைகள் என் தாய் தகப்பன் இதுதான் இவர் தான் தேவன் என்று சொன்னாங்க, அதனால சின்ன வயசுலேருந்து நான் இவரை நான் ஏற்றுக்கிட்டேன், அது அங்கே வேலைக்காகாது. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது போல தனிப்பட்ட நபராகத்தான் தேவன் உங்களிடத்தில் தெரிந்து கொண்டு தனிப்பட்ட நபராக நீங்கள் உங்களுக்குள்ளிருந்து அந்த அக்னித்தினுடைய ஒளி கதிர்கள் பிரகாசிக்கப்பட்ட இவர்தான் கர்த்தர் என்று அந்த ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே நடுக்கத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது தான் அதில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியுமே தவிர அப்பா சொல்கிற அம்மா சொல்கிற வருகின்ற பொழுது பாருங்கள், அன்பு சகோதர சகோதரி இழந்து போய் விடுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் ஆபிரகாமை போல தனித்திருக்கும்படியாக ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்கள். கும்பலோடு கும்பல் உட்கார வைக்காதீர்கள். தனிப்பட்ட நபராக முழங்கால் படிட்டு அவர் என்ன எப்படி ஜபிக்க முடியும் ஜபிச்சுட்டு போட்டோம். ஆனால் குடும்ப ஜெபம் முக்கியம். அது ஜெபிங்க. குடும்பத்தோடு ஜெபித்த பிறகு மகனே நீ தனியாக்கும் போது தேவனிடத்தில் ப்ரேயர் பண்ணுப்பா, அவர் உனக்கு சித்தம் என்ன வச்சா நீ கண்டு கொள்ளுப்பா என்று சொல்லி பாருங்கள். தனிப்பட்ட நபராகத்தாங்க அது பிள்ளையை விடணுங்க. கும்பலோடு கும்பலாக சேர்த்து பிள்ளையுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் தடையாக இருக்காதீங்க. யாரையும் கம்பல் பண்ணாதீங்க. அது செம்மறியாடு இருந்துச்சுன்னா செம்மறியாடு எங்கேயும் போய் மாம்சம் சாப்பிடாது. செம்மறியாடு எங்கேயும் போய் சேர்த்துக்குள்ளே போய் மேயாது. செம்மறியாடு போய் எங்கேயுமே மரத்து மேலே ஏறி போய் பழத்தை சாப்பிடாது. அதோடைய சுவாபம் என்னவோ அந்த சுவாபத்தில் தேவன் அவர்கள் அழைத்து கொண்டு. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 5லேயே 50 நம்ம விலைக்கு வைக்க முடியும். 5 நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பாதை அவர்கள் காட்டித்தர வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். அந்த வழியாக அவர்கள் செல்கின்ற பொழுது பாருங்கள், அவர்கள் தேவன் கிருபை செய்து உங்கள் ஜபங்கள் உங்கள் எண்ணங்கள்
தேவன் அவரை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வார். தேவனுக்கு தெரியும் யாரை நான் நேசிக்கிறேன். யாக்கோபு போல் நேசிப்பானா, ஏசா போல வெறுப்பானா, அது தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு தாயின் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற கனியை தேவன் தெரிந்து கொள்வது அது அவருடைய சித்தம். நாம் என்ன செய்யணும்? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவரை சிறு வயது முதலே தனியாக கர்த்தரிடத்தில் தேடும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள். வழிமுறையை காமிங்க. யோபு எப்படி வாழ்ந்தார், யோசப் எப்படி வந்தார் என்ற வழிமுறை கற்றுக் கொடுங்க. அவன் தனிப்பட்ட நபராக போகட்டும். நம்முடைய சிந்தையை கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகள் மீது வைக்காதீங்க. நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் பிள்ளை மேலே வைக்காதீங்க. அவங்க தேவனுக்கு எப்படி வாழ்கிறாங்களோ அந்த வழியை நீங்கள் கற்றுக் கொடுங்க. அப்போ தாங்க அவங்க வழி சரியான பாதையாக இருக்கும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அப்போது சாலோமோன் ராஜா என்ன செய்கின்றார்? ஆபிரகாமிடத்தில் வருகின்றார். இந்த ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட இந்த சாலோமோன் ராஜா, ஆபிரகாம் இடத்துல வெளிப்பட்ட அதே தேவன் தான் மோசன் இடத்துல ஆசீர்வாத கூடத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று சொன்ன அதே சாலோமோன் ராஜா எப்படி வருகின்றார்? வார்த்தை மாமிசமாக மாறுகிறது. அந்த லோகோஸ் மாமிசமாக மாறுகிறது. அக்னிஸ்தம்பம் மாமிசமாக மாறுகிறது. உரைக்கப்பட்ட வார்த்தை மாமிசமாக மாறுகிறது. பாருங்கள், அப்படி மாறுகின்ற பொழுது அந்த சாலோமோன் ராஜா பூமியிலே நடமாடக்கூடிய மனிதனாக கண்ணின் வயிற்றில் பிறக்கின்ற பொழுது அவர் எப்படி பிறக்கின்றார்? பாருங்கள், அவர் நடமாடக்கூடிய மனிதனாக ஆபிரகாம் இடத்திலே தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்காய் தேவன் சாலோமோன் ராஜாவாக தன்னை காட்சியில் கொண்டு வந்து சோதம் அழிக்கப்பட்ட உடனே அவர் முன்பிருந்த நிலைமைக்கு சென்று விட்டார். அக்னிஸ்தம்பத்திலிருந்து வெளிப்பட்டவர் மறுபடியும் அக்னிஸ்தம்பம் சென்று விட்டார். ஆனால் உலக ஜனங்கள் பாவங்களுக்கு தன் ஜீவனை அவரே தான் தர வேண்டும் என்று இருப்பதனாலே எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேற்றும்படியாக இந்த தாய் தகப்பன் இல்லாத தேவன், தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவன் வேத வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஏசியா திமோத்தி பிரதர், ஏசியா புஸ்தகம் 9:6 கொஞ்சம் வாசிங்க பிரதர். நமக்கென்று ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். சமாதான பிரபு. சாலம் என்றால் சமாதானம். அப்போ எருசலேம் என்றால் பாருங்கள், சமாதான ஸ்தலம். எருசலேம் என்றாலே சமாதான ஸ்தலம். ஆனால் சாலம் என்றாலே சமாதானம் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ சமாதான பிரபு தான் இவர் செய்கிறாரு. சாலோமோன் ராஜா தான் சமாதான பிரபுவாக, நித்திய பிரபுவாக இப்படியெல்லாம் பாருங்கள் தேவன் செய்கின்றார். ஏசியா புஸ்தகம் எழுதுகின்ற பொழுது நமக்கென்று ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் கொடுக்கப்பட்டவர் என்ன பாருங்கள், எல்லா பசுத்தவான்கள் மத்தியிலும் வெளிப்பட்ட அதே தேவனை செய்கின்றார், நடமாடக்கூடிய மனிதனாக வெளிப்படுகின்றார். அப்போ இந்த வார்த்தை மாமிசமாகி இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவுடைய முந்தின பாகம்தான் மெல்கிசேதேக்கு, சாலோமோன் ராஜா. ஏனென்றால் வேத சொல்கிறது கண்ணின் வயிற்றில் அவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே இந்த தாய் தகப்பன் அறியாதவர், தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவன் வேத வார்த்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கின்றார்? இந்த பூமியில பிறப்பதற்கு ஒரு தாய் தகப்பன் தேவைப்படுகிறது. தாயுடைய கருவு தேவைப்பட்டது, வளர்ப்பதற்கு ஒரு வளர்ப்பு தகப்பன் தேவைப்பட்டது. ஆனால் ஊற்றப்பட்ட அந்த இரத்தமோ அது தேவ ரத்தமாக இருந்தது. அப்ப தேவன் மரியாள் வயிற்றுக்குள்ள பிறக்காமல் இருந்தார்னா எப்படிங்க வேத வார்த்தை நிறைவேற்றப்பட முடியும்? அவர் வானத்திலிருந்து நேரம் இறங்கியிருந்தார்னா அவர் வான தூதராயிருப்பாரே. அப்ப பாலகன் எப்படிங்க பிறக்க முடியும்? மனிதன் எல்லாம் பூமியில் இருக்கின்ற பொழுது மனிதர் மத்தியில் ஒரு மனிதன் எப்படி பிறப்பான்? அவன் தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளேருந்து வர வேண்டும் என்று தான் எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல தேவன் ஒரு ஆணுடைய சம்பந்தம் இல்லாதபடிக்கு தேவன் தன் ரத்தத்தை ஊற்றப்பட்டு அந்த ரத்தம் அது ஏழையும் ரத்தமாக பசு ரத்தமாக பார்கள் பூமியில் வெளிப்படுகின்ற பொழுது அது நடமாடக்கூடிய மனிதனாக அவர் வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்டவருடைய பாகம்தான் முந்தின பாதம்
அவர் ஏலோயிமாக ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்டார். பிந்தின பாகம் அவர் சபைக்கால தூதனாக லவதிக சபைக்கு அவர் பிரண்ணாமாக வெளிப்பட்டார். இது யாராவது என் டைம் சர்ச்சுக்காரர் நம்புவானா? இதில் வேதத்தை வாசிக்கிற உரைக்கப்பட்ட வார்த்தை கையில் வச்சு நம்புவாங்களா? நம்ப மாட்டார்கள். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். இப்பொழுது மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவாகும், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் சமாதானத்தின் ராஜாவாகவும் அது வேறு யாரும் இல்லை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முந்தைய பகுதி. எப்படிங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முந்தின பகுதி. பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு பூமியில் வர வேண்டும் என்றால் ஒரு தாயோட கருவு தேவைப்படுகிறது, வளர்ப்பதற்கு ஒரு தகப்பன் தேவைப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் இடத்துல வெளிப்படுகின்ற பொழுது அவர் தாயும் வேண்டாம், தகப்பனும் வேண்டாம், தொடக்கம் வேண்டாம், முடிவு வேண்டாம். அவர் சாலோமின் ராஜாவாக சமாதானத்தின் பிரபுவாக ஆபிரகாம் பாடுகளெல்லாம் பட்டு வந்ததுக்கப்புறம், ஆபிரகாமே, நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்துட்ட. உன் தகப்பனை கூட்டிகிட்டு வந்தாலும், உன்னுடைய அண்ணன் பையனை நீ கூட்டிகிட்டு வந்தாலும், நீ சாராளை கூட்டிகிட்டு வந்தாலும், அல்லது நீ ஆகாரை கூட்டிகிட்டு வந்தாலும், நான் எல்லாத்தையும் உன்னிடத்துலேருந்து பிரிச்சுட்டேன். ஆகார தேவன் தனியை துரத்தி விட்றாரு, இஸ்மவேலை துரத்தி விட்றாரு. யாரை துரத்தி விட்றாரு? லோத்தை துரத்தி விட்றாரு. ஆபிரகாமோட அப்பாவை ஆரோன் இடத்துல அங்கே கொன்று போடுறாரு. இப்படியெல்லாம் துரத்தி விட்டு ஏன் சாரால் துரத்தவில்லை? சாரால் பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஏன்னால் சாரால் தான் ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டும். அந்த ரத்தம் ஊற்றப்படுவதற்கு ஒரு பூமி வேணுமே. அதனால் சாரால் தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லியிருந்தாலும், சாரால் தேவனுக்கு முன்பாக உள்ளத்தில் நகைத்திருந்தாலும், அவள் ஆபிரகாமுடைய பாகம். பாருங்கள், அந்த பாகத்தை தேவன் காப்பாற்றி விட்டார். அந்த பாகத்தை தேவன் ஜீவனோடு வைத்து தான் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஈசாக்கை தேவன் அங்கு பிறக்க வைக்கின்றார். இது இயேசு கிறிஸ்துவுடைய முந்தின பகுதி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்கள் மத்தியில் வருகின்ற பொழுது, 12 கோத்திரத்தின் மலையில் வருகின்ற பொழுது, அவர் ராபோஜனம் ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்ட அதே ராபோஜனத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். 12 பேரை உட்கார வைத்தார். உலக ஜனங்களுக்கு அல்ல. ஆபிரகாமிடத்தில் தேவன் வெளிப்பட்டார். உலக ஜனங்களுக்கு தேவன் அப்பத்தை கொண்டு வரல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தேவன் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்த அதே மெல்கிசேதேக்கு தான் வேத வார்த்தை நிறைவேற்றும்படியாக தேவனாக இயேசு கிறிஸ்துவாக வார்த்தை மாமிசமாகி இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே தன்னுடைய ராபோஜனத்தை அவர் அங்கு அடையாளத்தை காண்பிக்கின்றார். நான் தாப்பா ஆபிரகாம்கிட்ட பேசினவர், நான் தாப்பா சாலோமின் ராஜா, நான் தாப்பா சமாதான கர்த்தர் என்று. பாருங்கள், இந்த அப்பத்தையும் தாசத்தை கொண்டு வந்து கொடுத்து அவர் யார் என்பது அடையாளத்தை காண்பிக்கின்றார். உலக ஜனங்களுக்கு அது புரியாது. அதே மெல்கிசேதேக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய முந்தின பாகம் தாங்க ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட ஏலோயிம். 3 பேராக வெளிப்பட்ட காட்சி, சாலோமின் ராஜாவாக வெளிப்பட்ட காட்சி, சோதோம் குமார் அழிப்பதற்கு முன்பாக தேவன் வெளிப்பட்ட அதே காட்சி பாருங்க, அது முந்திய பாகம். அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு, இந்த மனுஷகுமாரனுக்கு நீ என்ன சொல்லுங்க, நான் அதை மன்னிச்சிருவேன். ஆனா எனக்கு பின்ன ஒருத்தர் வராரு. அவர் தேற்றரவாளன், அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனா அவருக்கு விரோதமா நீ ஏதாவது சொன்னினா, நீ பூமியில் இருக்கும்போது உனக்கு மன்னிப்பில்லை, நீ மரித்து நியாயத்தீர்ப்பு வரும்போது உனக்கு மன்னிப்பில்லை. பாருங்கள், இது தேவனே சொல்கிற வார்த்தை, இது தீர்வு சொல்லலைங்க. அவர் சொல்றாரு, உரைக்கப்பட்ட வார்த்தையை நின்று கொண்டு உரைக்கப்பட்ட வார்த்தை பேசுகின்றார். வருகிற அந்த 2வது ஊழியத்தை பற்றி அவருக்கு விரோதமாக நின்றுறாதீங்க. மன்னிப்பே இல்லை. நீ பூமியில் வாழும் போதும் மன்னிப்பில்லை, நியாயத்திருப்பதாலும் மன்னிப்பில்லை, உங்களுக்கு மீட்பே கிடையாது. அவருக்கு விரோதமாக நின்றார் என்று பாருங்கள், தேவன் எச்சரிப்பு விடுகின்றார். அப்போ சொன்ன வார்த்தை நிறைவேறாக இருக்குமா? பாருங்கள், அதையும் வாசிக்கலாம். பிரதர், நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 வாசிங்க பிரதர். ஆமாம், வெளிப்படுத்தல் 3:20 பிரதர். வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை
கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமீன் பிரதர். இப்போ யார் பிரதர் வந்தது? இப்போ லவோதிகா சபை தூதன் தான் என்ன கொண்டு வந்துருக்காரு? இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர் தான் ஆபிரகாம் இடத்துல வெளிப்பட்ட அதே ராபோஷத்தையும் கொண்டு வராரு, லவோதிகா சபைக்கு கொண்டு வராரு. ஆனால் ஆபிரகாம்கிட்ட வெளிப்படுகின்ற பொழுது அது அப்பமாக இருந்தது, திராட்சரசமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுதும் அவர் திரை மறைக்கப்பட்டிருந்தார், திரை நீக்கப்படவில்லை. அப்போ திரை மறைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது தேவன் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்தார். ஆனால் திரை கிழிக்கப்பட்ட பிறகு, திரை நீக்கப்பட்ட பிறகு தேவன் இந்த அப்பம் என்பது என்னுடைய உடலு, நான் வார்த்தை தான் மாமிசம் ஆச்சு. அப்போ இந்த உடல் என்பது என்ன? வார்த்தை. இரத்தம் என்பது வார்த்தை, என் உடலுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ பிரணாம் பேரலாக எல்லா நாட்டுக்கும் அவர் வந்து ஒயினை கொண்டு போனார். இல்லை ஊழியம் பண்ணும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் நீங்கள் பார்ப்பீரென்றால் அவர் கோதுமை அப்பத்தை ஃபேக்ட்ரி மாதிரி செஞ்ச கொண்டு போனார். இல்லவே இல்லைங்க. அவர் பிதாக்கள் இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை பிதாக்களுக்கு திருப்புவதற்கும் பாருங்கள், அவர் ஞானஸ்தானம் எலிசபை காலத்தமாக வருகின்ற பொழுது அங்கே தடைப்பட்டு போயிருச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தானுக்கு பதிலாக அவர்கள் ஒன்றாக தேவனை மூன்றா பிரித்து சபை ஸ்தாபன திருத்துவத்தில் கொடுத்தார்கள். அதை சரி செய்ய வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது பாருங்கள், சபை ஸ்தாபன அப்போஸ்தலருடைய வார்த்தைகளும் அவர் அங்கே ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்பினார், சபையை ஒழுங்குபடுத்தினார். முத்திரைகள் உடைக்கிற வரைக்கும் உனக்கு ராபோஜனம் தேவை. முத்திரைகள் உடைப்பதற்கு முன்பாக உனக்கு ஞானஸ்தானம் தேவை. ஆனால் தேவன் இரண்டாவது வரிகளை வெளிப்பட்டு முத்திரையை உடைச்ச பிறகு ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்பட சொல்லப்பட்ட அனைத்து விதமான வார்த்தைகள் தான் நமக்கு ராபோஜனமாக மாறிவிட்டது. என்டம் சர்ச்காரன் ஏற்றுக்க மாட்டான், வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாத ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு அந்த ராபோஜனமும் அந்த திராட்சை ரசமும் அவனுக்கு ஒரு சடங்காச்சாரமாக மாறி போச்சு. ஆனால் விட முடியல, சம்பிரதாயமாக மாறி போச்சு. எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே போல் அந்த மாதத்தில் ஒரு நாள் வந்தோடனே சாப்பிட்டே ஆகணும் அவனுக்கு. அப்படியே ஒரு வியாதியாக மாறி போச்சு அவனுக்கு. அதை விட்டவனால் வெளியே வர முடியல. பாருங்கள், அடுத்த பேரை நான் வாசிக்கிறேன். அதே செய்தி தான். மகத்தான அதிபதியும் ராஜாவுமான மெல்கிசேதேக் த கிரேட் பிரின்ஸ் அண்ட் கிங் என்ற செய்தியில் தான் வாசிக்கிறேன். 174வது பேரா. மேலும் அந்த 2 தூதர்கள் சோதோமை நோக்கி சென்ற பொழுது ஆபிரகாம் இன்னுமாக அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் அந்த மனிதனோடு நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். அவர் சொன்னார், நான் இத்தனை நீதிமான்களை அங்கே காண்பேன் என்றால், அல்லது அத்தனை நீதிமான்களை காண்பேன் என்றால், இப்படியாக அவர்கள் பேரம் பேசிக்கொண்டு கடைசியாக இறங்கி 10 வரைக்கும் வந்து விட்டார்கள். மேலும் அதன் பிறகு அவர்கள் பேசி முடித்த பிறகு அந்த தூதர் அல்லது அவன் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதன் அந்த பலியினூடாக மேலேறி காணாமல் மறைந்து போய்விட்டார். மேலும் ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் முகமுகமாகமாய் கண்டு அவரோடு பேசினேன் என்றான். பாருங்கள், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனை முகமுகமாக சந்தித்தேன், அவரிடத்தில் நான் பேசினேன் என்று, அவரே மெல்கிசேதேக்கு மற்றும் அவரே கிறிஸ்து என்று அவன் புரிந்து கொண்டான். பாருங்கள் எப்படியாக நண்பர்களே, இந்த கால வேளையிலே நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிற இங்கே உள்ள இந்த திரையை நம்மால் இழுத்து போட முடிந்தால், பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. அதே தேவன் இங்கே இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய திரையை நீங்க நீக்கி போட்டு பாருங்க. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இது மனவாட்டி தவிர வேறு யாருமே திரை நீக்கப்பட முடியாதுங்க. பாருங்கள், நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிற இங்கே உள்ள இந்த திரையை நம்மால் எடுத்து போட முடிந்தால், மாம்சமானது நம்மை குருடாக்கி இருக்கிறது. திரையை இந்த விதமாக பின்னாக கிழித்து என்னவாக இருக்கும் என்று வியப்படைய கால திரைக்கு அப்பால் சற்றே நோக்கி பாருங்கள். அதே தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜரின் சந்திக்கு வந்திருக்கின்றார். அதே தேவன் நேற்று இன்றும் என்று வந்திருக்கின்றார். உங்கள் மாம்சமான திரையை நீங்க கிழித்து போடுங்க, மாம்சத்தில் பார்க்காதீங்க.
ஒரு திரையனை கிழித்து போடுவீர் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிற அந்த பிரண்ணாம் யார் என்று நீங்கள் கண்டு கொள்ள முடியும் என்று சொல்கின்றார். பாருங்க, என்டம் சர்ச்சைக்காரத்தான் எனக்கு புக் அடித்து அனுப்புனார். ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. பதிவு செய்யப்பட்ட அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் எத்தனை நாள் உட்காந்து இது டிரான்ஸ்லேஷன் பண்ணால் நமக்கு தெரியாது. இந்த புக் அடிப்பதற்காக எத்தனை பேர்த்த காசு பண்ண நமக்கு தெரியாது. இந்த புக் அடிக்கிற அந்த பிரிண்டிங் மிஷினில் உட்காந்து அடித்தவன் யாருன்னு நமக்கு தெரியாது. அதை சுற்றி அடித்து அதை பார்சல் பண்ணி அங்கேருந்து எனக்கு அனுப்பி இங்கேருந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து, ஆனால் தேவன் எனக்கு கண்ணை திறந்து விட்டுக்கிறாருங்க. இந்த செய்தி படிக்கிற நமக்கு கண்ணை திறந்து வச்சிருக்கிறாருங்க. யாரோ மொழிபெயர்த்து, யாரோ அடித்து, யாரோ பணம் கொடுத்து. ஆனால் மனவாட்டிக்கென்று பாருங்கள், தேவன் எப்படிலாம் சுற்றி அடித்து கொண்டு வந்து அவரை காணும்படியாக அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையாக நமக்கு இடத்துல வெளிப்படுத்தி காமிக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, நினைச்சு பாருங்க. நம்ம எதுவுமே உழைக்கலைங்க, கஷ்டப்படலைங்க, மொழிபெயர்க்கலை, ப்ரெஸ்ஸுக்கு போகல, பணம் கட்டி புஸ்தகம் வாங்கலை. ஆனால் யாருன்னு தெரியாது, அனுப்பிவிட்டாங்க, எடுத்து படித்தேன். அந்த பாகத்தை தேவன் சபையோரோட பகிர்ந்து கொள்ள கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் பாருங்க. இதே போல தாங்க தேவனே வீட்டில் கஷ்டம் துன்பம் எது வந்தாலுமே தேவன் யார் மூலியமாவது கர்த்தரங்க உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் உங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒருவரை தேவன் அங்கே வைப்பார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் மாத்திரமே தேவனால் கூடும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், விசுவாசமே நம்ம பெரிய தேவன் கொடுத்த பெரிய கிஃப்ட். அதுதான் 6வது புலன். பூமியில் வாழ்வதற்கு 5 புலன். அந்த 5 புலன் உலகத்தை தான் பார்க்க முடியும். 6வது புலனாகிய பசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் பரலோகத்தின் புகழ்ச்சிகளை காண முடியும் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் கர்த்தனை பிள்ளை இந்த சிறு குடும்பத்திற்கு இந்த 6வது புலனாகிய விசுவாசத்தையும் பசுத்தாவையும் கொடுத்த தேவன் இன்னைக்கு வெளிப்பட்ட மெல்கிசேதேக்கை அவர் காண வைத்திருக்கின்றார். பாருங்கள், மேலும் அநேக காரியங்கள் உண்டு. இருந்தாலும் ஒரே ஒரு பேரை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். ஹார்வெஸ்ட் டைம். இந்த ஹார்வெஸ்ட் டைம், அறுப்பின் நேரம் என்ற செய்தி வருடம் பார்ப்பீர் என்றால் 1964 டிசம்பர் மாதம் 12. அதிலே உங்களுக்கு நான் சில விதமான காரியத்தை நான் வாசிக்கின்றேன். இருநூத்தி 74வது பேரா. த ஹார்வெஸ்ட் டைம், அறுப்பின் நேரம். இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்கின்றார்கள்? இந்த அப்பம் திராட்சை ரசம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்காய் ஒரு சின்ன ஒரு காரியம். இதை நீங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது நீங்கள் உங்களிடத்தில் கேட்குற பிள்ளைகளுக்கு சில காரியத்தை நீங்கள் பேசலாம். அவர் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் இருந்தால் என்பது போன்ற அநேக காரியங்கள் கூற ஆரம்பித்தார். அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த மருத்துவர் என்ன நினைத்திருப்பார்? சாதாரண அறிவு கொண்ட எந்த மனிதனும் நீ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தையும் பான பண்ண வேண்டும் என்பதை கேட்டபோது என்ன நினைத்திருப்பார்கள்? அப்போ இயேசுகிறிஸ்து முதல்வர்களை வருகின்ற பொழுது இந்த மனுஷன் மாம்சத்தை புசிக்க வேண்டும், அப்போ தான் உனக்கு நித்திய ஜீவனை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் நினைத்திருப்பார்கள்? அவர்கள் இந்த மனிதன் ரத்தத்தை குடிக்கும் பூதம், போதகர் அல்ல, இந்த மனிதத்திலிருந்து விலகுங்கள், அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அவரிடமிருந்து விலகுங்கள் என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். அப்படித்தான் நடந்தது. ஆனால் தேவன் சொல்கிறார் பாருங்கள், ஆனால் அவர் கூறினது உண்மை என்னவென்று உங்களுக்கு புரியுமா? பாருங்கள், ஆனால் அவர் கூறினது உண்மை. பாருங்கள், அது உண்மை. நீங்கள் புசியாமல் இருந்தால் அழிந்து போவீர்கள் என்று, நீங்கள் புசியாவிட்டால் மரிப்பீர் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. அவர் சொன்ன வார்த்தை உண்மைதான். அவருடைய உடலையும் அவர் ரத்தத்தையும் நீ புசிக்காமல் இருந்தினா உனக்கு ஜீவன் இல்லை, சொன்னது உண்மைதான். ஆனால் அது என்னது? பாருங்கள், அப்பமும் திராட்சை ரசமும் ஒரு அடையாளமே. அப்பமும் திராட்சை ரசம் என்பது ஒரு மாடல், ஒரு அடையாளம். அந்த இயற்கை பொருளை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். அப்பம் என்பது என்னங்க? இயற்கையில் வளர்ந்து வருகிற கோதுமை மணி மாவா பண்ணி அது பிசிப்பது தான் அப்பமாக இருக்கிறது. திராட்சை ரசம் வந்துங்க, திராட்சை ரசத்தை பதப்படுத்தி அது இயற்கை பொருளாக இருக்கிறது. அந்த இயற்கை பொருளை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை புசிக்க வேண்டும்.
வார்த்தை தாங்க கிறிஸ்து. அந்த வார்த்தை மாமிசமாகி இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்டார். அந்த மாமிசத்துக்கு பாருங்க, வார்த்தைன்னு சொல்லக்கூடிய மாமிசம். அப்பம் இல்லைங்க, திராட்சரசம் அல்ல, வார்த்தை என்கிற கிறிஸ்துவுடைய சரீரம். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை புசிக்க வேண்டும், அப்படிதான் நீங்கள் பிழைப்பீர்கள். புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் முடிய முழு வேதாகமும். இது தாங்க அப்போ திராட்சரசம். இது தாங்க பிரண்ணம் கொண்டு வந்தாரு. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வைக்க ரகசிய எல்லா தளர்த்தி விட்டப்பட்ட முனைகளை லவோதிகா சபையின் கதவை தட்டி, ஒருவன் கதவை திறந்தால் அவனுக்கு நான் ராபோஜனம் பண்ணுவேன். இயற்கையில் விளக்கப்பட்ட அப்பம் இல்லைங்க, இயற்கையில் வளர்ந்த ரசம் இல்லைங்க. ஆனால் அவர் பிதாக்களுடைய இருதயத்துக்கு பிள்ளைகளை திருப்பிக்கின்ற பொழுது சபை ஸ்தாபனத்தோட ஒழுங்கை கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றி காண்பித்தார். அதே தேவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்பிக்கின்ற பொழுது, அவர் முத்திரையை உடைக்கின்ற பொழுது பாருங்கள், பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற பொழுதுதான் இந்த அப்பம் என்பது, ரசம் என்பது, அது இயற்கையில செய்யப்பட்ட பொருள் மேல் நம்பிக்கையை வைக்காதே. வார்த்தை தான் மாமிசமாகி நடமாடக்கூடிய இயேசு கிறிஸ்துவா வந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவோட உடல் என்பது வார்த்தை, அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்பது வார்த்தை. அந்த வார்த்தை இன்னைக்கு சொல்கின்றார், அப்படிதான் நீங்கள் பிழைப்பீர்கள் புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும். புறப்படுகிற அப்பத்தில் அல்லங்க, புறப்படுகிற ரத்தத்தில் அல்லங்க. சொல்கிற வார்த்தை புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? ஆதியாமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள முழு வேதாகம வார்த்தை தாங்க ராபோஜனம். டைம் சர்ச்சுக்காரர் ஏற்றுக்கொள்வாங்களா? சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது புதிய நாமத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் இன்னும் எடுக்கப்படுறது நடக்கல, இயேசு கிறிஸ்து வரல, புதிய நாமத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டோம், மோசேலியா வரல சொல்கின்றவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாருங்கள், தேவன் ஆபிரகாமை போல யாரை அழைத்தாரோ அவங்க தாங்க பெற்றுக்குவாங்க. ஏனென்றால் ஆபிரகாம் இடத்துல வெளிப்பட்ட அதே தேவன் தான் ஆபிரகாம் இடத்துல உடன்படிக்கை பண்ணி கொண்டார். ஆபிரகாமே, உன் சந்ததிக்கும் உன் பின்பு வரை சந்ததிக்கும், கடைசியாக உலகத்தில் பிறக்கிற சந்ததிக்கும் இதே போல நான் அவர்களுக்கு கடைசி நாட்களில் வெளிப்படுவேன். அப்படி வெளிப்படுகின்றப்போ அந்த சந்ததி அது ராஜரிக சந்ததி, மாம்ச பிரகார சந்ததி. அது இரண்டாம் ஏவாள், அவள் ரோமபுரியில் விழுந்து போய்விட்டா. ஆனால் ராஜரிக சந்ததி என்பவள் என்ன? அது ஆபிரகாமுடைய மாம்ச பிரகார சந்ததி தான் இரண்டாவது ஏவாள். அவள் பரபாசை ஏற்றுக்கொண்டு ரோமபுரியுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு ரோமபுரியில் விழுந்து போய்விட்டாள். ஆனால் மூன்றாவது ஆதாமாக வெளிப்படுகின்ற பொழுது மூன்றாம் ஆதாம்குள்ளந்து வெளிப்பட்ட வார்த்தை தாங்க மூன்றாவது ஏவாளாக மீட்கப்பட்டாள். பாருங்கள், அந்த ஏவாளை வெளியளிப்பத்தாங்க தேவன் லவோதிகா சபை கதவை தட்டினார். ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனம் பானம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் போஜனம் பானம் பண்ணுவான். உரைக்கப்பட்ட வார்த்தை தாங்க நமக்கு ராபோஜனம். உரைக்கப்பட்ட வார்த்தை தாங்க ரத்தமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு அந்த ரத்தத்தையும் அப்பத்தையும் கொண்டு வந்தவர் ஆபிரகாம் இடத்துல மெல்கிசேதேக்காக சாலோமின் ராஜானா, குமாரன் வெளிப்படுகிற காலத்திலே 12 கோத்திரத்தின் மத்தியிலே அவர் வெளிப்படுகின்ற பொழுது அதே சாலோமின் ராஜா மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்றால், இந்த கடைசி நாட்களில் தேவன் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கு அவர் பாருங்கள் ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தாவாக பாருங்கள் அவர் பிரண்ணமாக வெளிப்பட்டு விட்டார். அந்த ஏழையும் நடமாடக்கூடிய பிரண்ணமாக நின்று விட்டார். அவர்தான் லவோதிகா சபையின் கதவை தட்டி கொண்டு ராபோஜனத்தை கொண்டு வந்தார். அந்த ராபோஜனம் கர்த்தருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையே. ஆமேன், அல்லேலூயா சொல்ல முடியுமா உங்களுக்கு? பாருங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. எப்படியாக தேவன் நம்மிடத்தில் ராபோஜனம் பண்ணார் பாருங்கள். அவர் நம்மிடத்தில் எப்படி ஒரு மெல்கிசேதேக்காக வந்தார் பாருங்கள். அவர் நம்மிடத்தில் எப்படி சமாதான பிரபுவாக, சாலோமின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக எப்படி வெளிப்பட்டார் பாருங்கள். எவ்வளோ எளிமையாக வந்துட்டார் பாருங்கள். நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதுக்குங்க அப்படி எழுதப்படணும்? பாலகனாக பிறக்கின்ற பொழுது குழந்தை அது இஸ்ரவேலுக்கு, குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது அது இஸ்ரவேலுக்கு அல்ல, அது புறஜாதிக்கு. சபைக்கென்று ஒரு குமாரன் வெளிப்படுத்தல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் பிரகாரம்
இயேசுகிறிஸ்து பிறப்பு ஏற்கனவே எருசலேமில் பிறக்கப்பட்டது முதல் வருகை பிறப்பு. இரண்டாவது பிறப்பு பாருங்கள், அவர் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், சாலமன் ராஜாவை நீங்கள் கண்டுட்டீங்களா? அப்போ நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? நீங்கள் ஆபிரகாமாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை ஊரன்னு கூட்டத்து வந்தது போல, குடும்பத்தை விட்டுட்டு வந்தது போல, இன்றைக்கு நாம குடும்பத்தினுடைய கோட்பாடுகள், சபையினுடைய கோட்பாடுகள், தாய் தகப்பனுடைய கோட்பாடுகள், சின்ன வயதில் கற்றுக் கொடுத்த பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தேவன் கூப்பிட்ற. அவன் தாய் தகப்பனை விட்டு வர சொல்லல. நீ தனியாக போய் யாருமே இல்லாத இடத்துல போய் காட்டுக்குள்ளே தேவன் வாழ சொல்லல. நீ இருக்கிற இடத்துலேருந்து தேவனுக்கு பிரிக்காத கிரியைகளை விட்டுவிடு. நீயே கர்த்தருக்கென்று ஒரு சிறந்த ஜீவ பலியாக இரு. பாகல் தேவன் நம்மளை பிரித்து விட்டார், நம்மளை மர்வமாக சொல்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பிரதர். இந்த வார்த்தைக்கு வசனம் கரெக்டாக பொருந்தும். ரோமர் 12:1-2 வாசிங்க பிரதர். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவ்வளோதாங்க. இதுதாங்க ராப்சர். இந்த அப்பத்திய உரைக்கப்பட்ட வார்த்தையை புசித்து அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நீ உலகத்துக்கு ஒத்த வசம் தரித்து கொள்ளாமல் ஆபிரகாமை போல இன்றைக்கு வெளிப்பட்ட மெல்கிசேதேக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கென்று கனி கொடுக்கிற மரமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் ராப்சர் எடுக்கப்பட்டுட்டீங்க, மறுபடியும் பிறந்துட்டீங்க, ஆவியில் பிறந்துட்டீங்க, நீங்கள் மறுரூபம் ஆகிட்டீங்க. பூமியில் தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு கிரியைகள் பூமிக்குரிய கிரிகள் அல்ல. நீங்கள் செம்மறியாடாக கழுகு போல தேவனுடைய பார்வையில் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறது. இதுதாங்க நீ கொடுக்கப்பட்ட ராப்சரு. ஏன்னா பரலோகத்துக்கு ஒரு மேனி உண்டு, பூமிக்கு ஒரு மேனி உண்டு. இந்த பாவமான ஒரு சரீரம் எப்படிங்க பரலோகம் போகும்? போகாதுங்க. பறவைகளே கொஞ்சம் தூரம் பறந்து போச்சுன்னா ரெக்கையெல்லாம் கிழிஞ்சு போயிடும் என்று வேதம் போதிக்கிறது. கழுகு தாங்க உயிர்த்தலை பறக்கும் என்று வேதம் அந்த கழுகு கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பறக்க முடியும். ஆனால் இந்த சரீரம், இந்த பூமிக்கு ஒரு சரீரம், இந்த பூமி சரீரத்திலிருந்து தாங்க நம்ம வாழ முடியும், பேச முடியும், சாப்பிட முடியும். ஏற்க சொல்லியிருக்கின்றேன், ஆதாமுக்கு 3 கட்டங்கள். நாம் அந்த ஆதாமுடைய 3 கட்டத்தில் இருக்கின்றோம். இது சரீரம் மரணம் என்ற சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2வது கட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி 3வது கட்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது தான் நாம் கர்த்தரை போல ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்க முடியும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அநேக காரியங்கள் உண்டு. வருகிற வாரத்தில் நாம் பார்க்கலாம். நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு வெளிப்பட சாலோமின் ராஜா, சமாதானத்தின் பிரபு, நீதியின் ராஜா, கர்த்தாதி கர்த்தா யார் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? வேத வார்த்தையின் பிரகாரம் அவர் எப்படியாக பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது ஆபிரகாம் இடத்திலே சாலோமின் ராஜாவாக வந்தார். வார்த்தை மாமிசமாக இயேசுகிறிஸ்துவாக வருகின்ற பொழுது குமாரன் நாட்களில் அவர் எப்படியாக அதே சாலோமின் ராஜாவாக அப்பத்தை கொண்டு வந்தார். அதே தேவன் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததியிலே இந்த கடைசி நாட்களில் அவர் எப்படியாக வெளிப்படுகிற சாலோமின் புறஜாதியார் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே இடத்துல தேவன் இந்த புறஜாதியின் ராஜாவாக, சாலோமின் ராஜாவாக அவர் எப்படியே பிரண்ணமாக வந்தார் என்று நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இது கர்த்தரோட வார்த்தை. இந்த வார்த்தையை வெளிப்பாடை கொடுத்த நம் தேவன் நடி செலுத்தி நம்முடைய மத்தியில் கூட வெளியேற்பட்ட திமோத்தேயு பவுல் அவர்கள், வெளியேற்பட்ட தாய் தகப்பன்மார்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆபிரகாமுடைய பாகமாக, ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கும்படியாக நீங்கள் அவர்கள் வாழ்த்தி கர்த்தரை ஜெபித்து இந்த வெளியேற்பட்ட முத்துக்கள் வயறுகளை கர்த்தர் பலப்படுத்தி எந்த விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், நோயோடு எதுவாக இருந்தாலுமே இந்த ராபோஜன பந்தி அவர்களை முற்றிலுமாக சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் கரைத்த அற்ற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும்படி கர்த்தராகிய யோலே பிரண்ணாம் என்ற அன்பின் நாமத்திலே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.